கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசனும் மணிரத்னமும் இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்க. கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு படத்துல இணைஞ்சிருக்கணுமா அப்படிங்கிற மாதிரிதான் மொத்த படமும் இருக்கு. முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமேலு கமல்ஹாசனும் மணிரத்னமும் இணைஞ்சிருக்க படம் அதிரி புதிரி ஸ்டார் காஸ்ட் ஏஆர் ரஹ்மானோட பட்டை கிளப்புற ஆல்பம். அது மட்டும் இல்லாம படம் நழுவி பால்ல விழுந்த கதையா ஏகப்பட்ட ப்ரொமோஷன்ஸ். இவங்களா பண்ண ப்ரொமோஷன்ஸ் பத்தாதுன்னு சின்மை பாடின பாட்டுக்கு வந்த ப்ரொமோஷன்ஸ், கமல்ஹாசன் மொழிய பத்தி பேசின ப்ரொமோஷன் அப்படின்னு படத்துக்கு நிறைய ஹைப் கூடி போச்சு. கொடுத்த அந்த ஹைப்புக்கெல்லாம் படம் ஒர்த்தா என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்கலாமா? கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசனும் மணிரத்னமும் இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்க. கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு படத்துல இணைஞ்சிருக்கணுமா அப்படிங்கிற மாதிரிதான் மொத்த படமும் இருக்கு. படத்தோட கதை ஒன்னும் ரொம்ப புதுசெல்லாம் இல்லைங்க. கமல் ஒரு கேங்ஸ்டர் எதிர்பாராத விதமா ஒரு இக்கட்ல மாட்டுறாரு. அந்த சமயத்துல சிம்புவை தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. ஒரு கட்டத்துல சிம்புவை தனக்கு அப்புறம் இளவரசனா தன் கூட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுற கமல்ஹாசனுக்கு சிம்பு மேலேயே சந்தேகப்படுற மாதிரி சூழ்நிலை அமையுது. அதனால அதிருப்தி ஆகிற சிம்பு அவரவே எதிர்க்கிறாரு. ஒரு படி மேல போய் கொலை செய்யவும் திட்டமிடுறாரு. இந்த சதிக்கெல்லாம் யாரு காரணம்? இந்த சதி திட்டத்துல இருந்து கமல் தப்பிச்சாரா? சிம்பு கமலுக்கு த்ரிஷா யாரு அப்படிங்கிறது தான் இந்த தக் லைஃப். படத்தோட ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் பயங்கரங்க. ஒரு மேன்சல் நடக்கிற துப்பாக்கி சுடு மாதிரி ஒரு காட்சி ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. குறிப்பா எங்கேஜ் கமலை காட்டுறப்ப கண்டிப்பா நாயகன் படம் ஞாபகத்துக்கு வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட சிம்புக்கும் கமலுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் காட்டி இருந்தாங்க. சிறப்பாவே அமைஞ்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். கமலோட ஒய்ஃபா வராங்க அபிராமி. அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க அபிராமி. கமல்ஹாசனோட பெர்ஃபார்மன்ஸ பத்தி நம்ம சொல்லணும்னு தேவையில்லை. அவ்வளவு ஆழமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு சிம்பு. ரீசன்ட் டைம்ஸ்ல இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் கேரக்டரைசேஷன் சிம்பு பண்ணதே கிடையாது. ஒரு சில இடங்கள்ல கமலையே தூக்கி சாப்பிட்டுறாரு. த்ரிஷாவுக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர். கண்டிப்பா அதுல மெனக்கெட்டு நிறைய டிஃபரன்சஸ் காமிச்சு பட்டையை கிளப்பிருக்காங்க. மத்த நடிகர்களான எல்லாருமே ஒரு கொடுத்த கேரக்டரை பக்காவா பண்ணிருக்காங்க. மணிரத்னத்தோட மேக்கிங்க வச்சு ஓரளவுக்கு இந்த படத்தை தப்பிக்கிறதுக்கு வழி பார்த்திருக்காங்க. அதுவும் படத்துல எக்கச்சக்க பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கனால எங்கிட்டோ படத்தை கடைசி வரைக்கும் பார்த்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையுது. அவங்க இல்லைன்னா கண்டிப்பா சுத்தமா எடுபடாது. இத்தனை நல்ல விஷயங்கள் அமைஞ்சும் படத்தோட திரைக்கதை அவ்வளவு வீக்கா இருக்கு. ரகுமானோட பாடல்கள், பின்னணி இசை கண்டிப்பா நல்லா இருக்கு. ஆனா நிறைய இடத்துல பின்னணி இசையில ரகுமானோட உண்மையான முகத்தை காட்டல அப்படிங்கறது தான் தோணுது. 35 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு கதையில தான் திரும்பி இணையணுமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள உண்டாகுது. அடுத்தது நடக்க போகுது அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரியுதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வீக்கான ஒரு ஸ்கிரீன் பிளேவை தான் மணிரத்னம் பண்ணிருக்காரு. சண்டை காட்சிகள் கூட ரொம்ப அடுப்பு தட்டுற மாதிரி தான் இருக்கு இந்த படத்துல. எண்ட் ஆஃப் த டே ஒரு நல்ல படம் பார்த்த உணர்வு நமக்கு தரவே இல்லை. எந்த ஒரு இடத்துலயும் இமோஷனல் கனெக்ட் ஆகவே இல்லைங்க. நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பாட்டு இந்த படத்துல இல்ல. அது ரொம்ப பெரிய ஏமாற்றம். டெக்னிக்கலாவும் இன்னும் பலமா இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த வருஷத்துல பேன் இண்டியா மூவியா தமிழ்ல இருந்து அப்படின்னு நம்பி இந்த படத்தை நிறைய பேர் பார்க்க போயிருப்பாங்க. ஆனா இந்த தக் லைஃப்ல நமக்கு கிடைச்சது எல்லாமே ஏமாற்றம் தாங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.